அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 வேளை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30, 11, இரவு 8 மணி என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலை கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிக்கும் முகமாகவும் அதற்கென வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய நிகழ்வுகள் 1189வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்ட பின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். அதற்கு நன்றியுரை கூறிய பின் பிரதம நிகழ்வாக ராஜேஷ் பாலா மாஸ்டருடைய பேச்சு இடம்பெற இருக்கின்றது. இறுதியாக கலந்துரையாடலின் பின் அறிவித்தல்களுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பெறவட்டும். இனி தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாரதாசன் மாஸ்டர் வழி நடத்துவார். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நாம் தினமும் தியானம் செய்வதால் எங்கள் மனம் அமைதியடைந்து உடல் சீரடையும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் எல்லோர் சார்பிலும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் தளத்தை கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். முதலாவதாக இதுவரை தியானத்தை வழி நடாத்திய ஆனந்தி பாரதாசன் மாஸ்டருக்கு எமது நன்றி. இதற்குரிய இசை வழங்கியதற்கும் போஸ்டர்ஸ் வழங்கியவருக்கும் நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருப்பவருக்கும் நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே.
தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அதை தொடர்ந்து நீடிப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் அமைதி, சமரசம், ஒற்றுமை, ஆரோக்கியம் நிலவ வழி செய்வோம். இனி இன்றைய பிரதம நிகழ்வாக இருக்கும் பேச்சுக்கு வருவோம். அதை வழங்க இருப்பவர் ராஜேஷ் பாலா மாஸ்டர். அவரை அறிமுகம் செய்வதற்கு நான் ஆங்கிலத்தில் சொல்ல நினைக்கின்றேன். பல தடவை தமிழிலே சொல்லி ஆயிற்று. Rajesh Balasubramaniam is known to us as Rajesh Bala for some time. Is from Sri Lanka and is now living in UK for many years. She's a graduate, MA graduate in medical anthropology, who also has a BA degree in film industry, towards which she has a passion. Besides that, she's known to write write articles and books in Tamil and English. Out of her many publications, Journey to Jaffna is due to have a ceremonial launch tomorrow, that is 17th of August at 4 p.m. in East Ham Trinity Center. Those who are interested can join. And also, this book has drawn attention into Hollywood movie industry. Hopefully, it will be produced as a movie in due course. She is a humanitarian who has established facilities for Tamil refugees in UK. She fights for human rights and known to have participated in social media many times to promote it. Today she's going to deliver a talk. It's titled as Cat. We warmly welcome Rajesh Bala Master for the evening presentation. Over to you. Thank you. Thank you. வணக்கம் எல்லோருக்கும். என்னை அறிமுகப்படுத்திய டாக்டர் ஜெகநாதன் அவர்களுக்கு முக்கியமாக நன்றி. மிக முக்கியமாக என்னை இங்கு அழைத்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இது ஒரு கதை, ஒரு முஸ்லிம் பூனைக்குட்டியை பற்றி கதை. இது முஸ்லிம் பூனைக்குட்டி ஏன்னு சொல்றேன் என்றால், இந்த பூனைக்குட்டியால என்னென்று பூனைக்குட்டியை பற்றி கதை இல்லை, பூனைக்குட்டி சுத்தி இருக்கிறவதான் கதை. ஸோ ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட். எல்லாருக்கும் வந்திருக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கு உனது நன்றி. ஆரம்பிக்கிறேன். நாசர், வடக்கு லண்டன், 2000 ஆண்டு. வானத்தை பொத்து கொண்டு மழை கொட்டி கொண்டிருந்தது. காலணிகள் நனைந்து சதக் பொதக்கென்ற சப்தம் போட்டன. வாயு பகவான் வேறு தன் பாட்டுக்கு எகிரி குதித்து மழை நீரை வீசி எறிந்து உடம்பை நனைத்தான். ஹலோ, உடைய சட்டி உயர்த்தி குரல் வந்த திசையை நோக்கினால் தனது முக்காட்டை உயர்த்தபடி பக்கத்து வீட்டு ஃபரீடாக நின்று கொண்டிருந்தாள். உடல் நனைந்த தெப்பம், முக்காடு நனைந்த முகத்தில் பன்னீர் தெளித்த மாதிரி மழைநீர் முத்துக்கள் உருண்டன. ஹலோ ஃபரீடா, நான் நடந்தேன். அவள் என்னை தொடர்ந்தாள். ஏதோ முக்கியத்தை சுமந்து வருகிறாள் என்று அவள் நடை சொல்லியது. என் பூனைக்குட்டியை பார்த்தாயா? அவள் குரல் நடுங்கியது. குளிரலா அல்லது சோகத்திலா தெரியாது. அடுத்த வீட்டு பொல்லாத குறும்பான பூனைக்கு சொந்தக்காரி அவள். பூனைக்குட்டி எங்கே போனது? நான் அவசரமாக என் வீட்டு கதவை திறந்தேன். நனைந்த உடையுடன் என் வீட்டு காப்பற்றில் ஈரன் சொட்ட சொட்ட அவள் என்னை தொடர்ந்தாள். இல்லை, நான் உனது பூனைக்குட்டியை நான் காணவில்லை ஃபரிதா என்று சொன்னேன். ஃபரிதா எனது வலது பக்கத்து வீட்டுக்காரி. 4 குழந்தைகள், அவர்களில் 3 பையன்கள், ஒரு மகள். அவளுக்கு 18 வயதான். கல்யாணம் நிச்சயித்து விட்டதாக எங்களுக்கு இடையில் உள்ள பின் வீட்டு மதிலுக்கு மேலால் வார்த்தைகள் பரிமாறிய போது ஃபரிதா அகமது எனக்கு சொல்லியிருக்கிறாள். கல்யாணம் நிச்சயமாகி விட்டதாமா? அப்படி என்றால் இரவில் மதுளை தாண்டி வந்து உன் வீட்டு தோட்டத்தில் அந்த பெண் முத்தமிட்டு கொண்டிருக்கும் பையன் யார்? இதனது இடது வீட்டுக்காரியான சிந்தியா. இப்படித்தான் கேட்டாள். சிந்தியா வெள்ளக்காரி. அவளுக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கும். நேர்மையாக நடந்து கொள்வாள். நேரடியாக கேள்விகளை கேட்பாள்.
பொய் பேச மாட்டாள். இரவு 1 மணி வரை அவள் வீட்டு வெளிச்சம் அணைப்படாது. ஏதோ படிப்பாள் போலும், அல்லது வேறு என்ன பண்ணுவாள் 60 வயதுக்கு மேல். இரவில் நடிச்சாம பூதமாக சிந்தியா திரிவதாக எனது சின்ன மகன் ஒரு நாள் கிண்டல் அடித்தார். வயது போனால் நித்தர் வராது மகன், அதனால் சிந்தியா ஏதோ பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று விளக்கம் சொன்னேன். பகலில் அவள் தோட்டத்தில் என்னதான் பண்ணுவாளோ தெரியாது, ஏதோ செய்து கொண்டிருப்பாள். அவளுக்கு 2 பெண்கள். அவர்களுக்கு 35 32 வயதும் ஆகிறது. மூத்த பெண் அவசரமாக தன் உடல் கனத்தை குறைத்து கொண்டுள்ளாள். ஸ்லிமாக இருந்தால் தான் பையன்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குமாம் என்று சொன்னாள். 30 வயது முதிய கன்னி என்று சொல்ல முடியாதவாறு உடல் தேய்ந்து கொண்டு வருகிறது. எப்படி 40 வயதுக்குள் செட்டில் ஆக விடும் என்று சொன்னாள். அவளின் தங்கை 32 வயது பெண் காரில் ஓடிக்கொண்டிருப்பாள். எனது சிந்தனையை தன்னிடம் இழுப்பது மாதிரி, எனது அழகான பூனைக்குட்டி அடிக்கடி உன்னுடைய வீட்டுக்கு வருமே, ஞாபகம் இல்லையா ராஜி? ஹரிதா கொட்டும் மழை நனைந்த குரல் இன்னும் என்னை கேட்டுக்கொண்டிருந்தாள். எனது ஞாபகம் பக்கத்து வீட்டு பெண்ணிலிருந்து சட்டென்று பரிதாவில் மாறியது. ஒரு சில கிழமைகளுக்கு முன் எங்கள் வீட்டு பூனையான ஜோசி தோட்டத்தினால் ஓடி வந்த ஒரு சின்ன பூனைக்குட்டியை பொறாமையுடன் வெறுத்து பார்த்தது. அந்த பூனைக்குட்டியின் கண்களில் எத்தனை குறும்பு! தன் வீட்டு சந்தம் போல் எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஓடித்திருந்தது. எங்களை கண்டு நிமிந்து பார்த்து கம்பீரமாய் நின்றது. அள்ளி எடுத்தேன். என் அணைப்பில் பூனை செல்லம் பண்ணியபடி துவண்டது. யார் வீட்டு பூனையோ? சின்ன மகன் பெருமூச்சு விட்டான். எங்கள் குழந்தைகளுக்கு பூனை நாய் என்றால் மிகவும் பிடிக்கும். எங்கள் வீட்டு பூனைக்கு கற்பட்டனை செய்து விட்டதால் பூனைக்குட்டியை கண்டுகளுக்கு இன்பத்தை அடையாதோர் என் பையன்கள் இந்த பூனைக்குட்டியை வைத்து விழி வாங்காமல் ரசித்தார்கள். பூனைக்குட்டி எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்தது. சாப்பாடு போட்டும் ரசித்து சாப்பிட்டது. பெரிய பூனை ஜோசி சின்ன மகனின் செல்லத்தில் சீராடும் பூனைக்குட்டியை பொறாமையுடன் பார்த்து பெருமூச்சு விட்டது. ஒரு சக்களத்தி பார்வை. அம்மா, இது யாரோ எறிந்து விட்டு பூனைக்குட்டி, எங்களுடையதாக்கி விடுவோமா? சின்ன மகன் வாஞ்சியுடன் கேட்டான். இது அனாதை பூனையாயிருந்தால் இதையும் எங்கள் வீட்டில் வைத்திருப்போம். என் அனுமதி என் மகனின் கற்பனையை வளர்த்து புது பூனைக்கு பெயர் வைப்பதில் விரிந்தது. ஆசை தீர கிளியோபத்ரா என்று கூப்பிடுவேன் என்றான் சின்ன மகன். அவனின் பிரகடனம் தர்ம சங்கடமாயிருந்தது. ஒரு காலத்தில் எங்களால் வளர்க்கப்பட்ட கிளியோ, அதாவது கிளியோபத்ரா என்ற பூனை காரில் அடிபட்டு இறந்த சோகம் என் பையன்களை 2 நாள் பட்டினியாயிருக்க பண்ணியது. கிளியோபத்ராவின் விகத்து 100 பவுன் செலவழித்தும் பிரயோசனம் இல்லாமல் போயிட்டு வேண்டாம் என்று சொன்னேன். மகனேன் என்ற பார்வையில் கேட்டான். வள்ளி என்று கூப்பிடுவோம். எனக்கு பெண் குழந்தை இருந்தால் வள்ளி என்று பெயர் வைத்திருப்பேன். சரி, வள்ளி கூப்பிடுவோம். அவனுக்கு வள்ளி என்று சொல்ல சரியா வராமல் பாலி பாலி என்று பூனைக்குட்டியிடம் வாஞ்சியிடம் வளைய வந்தது. பூனை குறுக்கால் போகும், அவசகுனம் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. லண்டனுக்கு வந்த நாளிலிருந்து பூனைகள் வளர்க்கிறோம். பூனை வெடித்தான் மற்ற விடயங்கள் நடக்கும். யோசி பூனை காலையில் தனது சாப்பாட்டு கேட்டு எனது காலை தடவும். சின்ன வள்ளி வாலி பூனை சில நாட்கள் எங்களுக்கு சந்தோஷம் தந்தது. அது ஒரு அனாதையாகத்தான் எங்களுக்கு அறிமுகமானது. இந்த பூனைக்குட்டிக்கு எவ்வளவு ஆசையாக நாங்கள் நாசர் என்று பெயர் வைத்தேன் தெரியுமா? ஹரிதா நான் கொடுத்த சூடான தேநீரை கையில் வாங்கி அவள் சொன்னார். நாசர் என்றால் பிரித்தானியருக்கு எதிராக சுயஸ் கால்வாய்க்கு சண்டை போட்ட எகிப்திய தலைவரா? நான் பரிதாவோட கேட்கதை விரும்பவில்லை. வள்ளி என்று எனது மகனால் புதுப்பெயர் வாலி என்று மகனால் புதுப்பெயர் வைக்கப்பட்ட பூனைக்குட்டி அடுத்த வீட்டு பூனைக்குட்டி என்று தெரிய 2 கிழமைகள் எடுத்த அதிர்ச்சியை நாங்கள் நாகரிகமாக மறைத்து கொண்டோம். நாசரில், அதாவது வாலியில் உள்ள அன்பு குறையவில்லை. முஸ்லிம்கள் பூனை வளர்ப்பார்களா? ஆமா, நாய்தான் ஹராம். ஹரிதா முந்தானைக்குள் நாசரை அணைத்தபடி மதில் கப்பால் என்று பதில் சொன்ன போது அவள் முகத்தில் தெரிந்த பூரிப்பும் இப்போது தெரியும் சோகமும் முன்னுக்கு பின் முரடானவை. என் மகன்களுக்கு இந்த பூனைக்குட்டியில் பெரிய விருப்பம். எங்கள் பிள்ளைகள் ஒன்றாக வளர்த்தோம். அவள் பெருமூச்சு விட்டாள். அடுத்த நாள் மழை நின்று விட்டது. 6:30 மணிக்கு வேலையால் வரும்போது ஃபரீதா தன் மஞ்சள் நிற சுடிதாருடன் மதிலுக்கு மேலே என்னை கூப்பிட்டார். பூனை பற்றி போலீசாரிடம் தகவல் கொடுக்க போன போது போலீசாரால் தான் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டதாக சொன்னார். இந்த தெருவில் எத்தனை கார் உடைபட்டு சாமங்கள் களவாடப்படுதுன்னு தெரியுமா? எத்தனை வீடுகள் ஜன்னல்கள் உடைபடுகின்றன தெரியுமா?
பூனை பற்றி நாங்கள் கவலைப்படுவோம் என்கிறாய். எங்களிடம் எங்கள் உதவி கேட்டு வருவோர்களுக்கே பதில் சொல்ல நேரமில்லை. நீ வந்து பெரிய பூனை பற்றி சொல்ல வந்து விட்டாயே என்று கேட்டான் அந்த இனவாத போலீஸ்காரன். பரிதா திட்டுதென்று திட்டினாள். என்ன எதிர்பார்க்கிறாள் பரிதா? போலீசார் பரிதாவின் பூனையை தேட ஒரு பூனை அதிரடிப்படை அனுப்ப வேண்டுமா? பூனையின் படத்தை தெருமூலையில் கடை வைத்திருக்கும் திரு ரஞ்சித் பட்டேலிடம் கொடுத்திருப்பதாகவும் அவர் அதை தன் கடையில் வருபவரிடம் காட்டி பூனை பற்றிய தகவல்களை சொல்வதாகவும் சொன்னார். இடது பக்கத்து வீட்டு சிந்தியாவிடம் பரிதாவின் இளம் பூனையை பற்றி விடயத்தை சொன்னேன். இருட்டில் அவள் மகளுடன் உன் வீட்டு தோட்டத்தில் முத்தமுடன் காதலியிடம் பூனைக்குட்டியை பற்றி கேட்டு சொல் என்றாள் சிந்தியா. கல்யாண நிச்சயமாகி பரிதாவின் மூலம் காதலுடன் அல்லது பேசிய மாப்பிளுடன் கொஞ்சம் சிந்தியாவுக்கு பிடிக்கவில்லை. அது காதலனா அல்லது அவளுக்கு பேசியிருக்கும் வருங்கால கணவனா? என் வீட்டில் பின்பக்கத்தில் தோட்டத்தில் தன் வீட்டு மதில் ஏறி தன் காதலுடன் கொஞ்சம் இந்த பரிதாவின் மகள் பற்றி நான் அக்கறை எடுக்கவில்லை என்பது சிந்தியாவின் குற்றச்சாட்டு. அடுத்த வீட்டு விடயத்தில் நான் மூக்கன் நுழைப்பதில்லை என்று சிந்தியாவுக்கு தெரியும். சிந்தியா என்னை சீண்டுவதை நான் பொருட்படுத்தவில்லை. பரிதா தன் மகள் எதிர்கால கணவன் தன் மகளை பார்க்க வரும்போதெல்லாம் தனக்கு ஒவ்வொரு கிழமையும் செலவுக்கு பணம் தருவதாக சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அவள் மகளை இருட்டில் தடவுவது யாரா இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. அதிலும் என் வீட்டு தோட்டத்தை தங்கள் சொர்க்க பூமி ஆக்குவது எனக்கு எரிச்சல் வந்தது. எரிச்சல் பரிதாவின் மகளுக்கு காதல் இருப்பதை பற்றி அல்ல. 18 வயதில் காதல் வராமல் எந்த வயதில் வருமாம்? ஆனால் அவர்கள் நான் மிக கஷ்டப்பட்டு வளர்த்த என் அருமையான கமேலியா செடியை தங்கள் அடைப்பில் சேர்த்து துவம்சம் செய்ததுதான் எனக்கு பிடிக்கவில்லை. இந்த இரவு காதல் விடயம் பற்றியும் அவர்களது தோட்டத்து கமேலியா செடியை தங்கள் காதலுக்கு பலியாக்குவது பற்றியும் என்ன செய்யலாம் என்று பையன்களிடம் ஆலோசனை கேட்ட போது காதலிப்பது அவர்கள் உரிமை, ஆனால் எங்கள் தோட்டத்தை தவிர பாதுகாப்பான இடம் அவர்கள் கிடைக்காதது பாவம் என்று இளைய மகன் கேட்டான். அவனுக்கு 17 வயது, சுதந்திரமான கருத்துக்களின் நம்பிக்கை உள்ளவன். பெரிய மகன் சொன்னான், பிரிட்டிஷ் சட்டத்தின்படி 16 வயது பெண்கள் காதல் செய்யலாம். அடுத்த வீட்டு தோட்டத்திலா? நான் எரிச்சல் பட்டேன். கடைசி மகன் அண்மையில் அடுத்த வீட்டில் பரிதா வீட்டில் அவளின் மகளுக்கு அவன் தமையன் அடித்ததாக சொன்னான். மகளின் காதல் தெரிந்த தமையன் அடித்தானா? பரிதா வீட்டில் இல்லாத போது ஒரு நாள் பெரிய அறல் கேட்டது. இவ்வளவு இடியட் என்று பரிதாவின் மகன் ஒருத்தன் பரிதாவின் மகளை அடிப்பதும் அவள் அலறுவதும் கேட்டது. சத்தம் சிந்தியாவுக்கும் கேட்டிருக்க வேண்டும். பூனை மதிலேறி ஓடி விட்டதாக பரிதா ஒப்பாரி வைக்கிறாள். மகள் ஏறி பாயும் போது என்ன தெரியாதாம்? சிந்தியாவுக்கு மறுபடி சொல்ல தெரியவில்லை. நான் சில தினங்களின் பின் ஒரு இரவு பூரண நிலவு லண்டன் வெண்ணிலவில் குளித்துக் கொண்டிருக்கும் போது பரிதா முக்காடு போட்டு முழு நிலவின் தோற்றத்துடன் எங்கள் கதவை தட்டினாள். திருவாளர் பட்டேல் தனது பூனை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்ததாக சொன்னாள். திருவாளர் பட்டேல் மிகவும் நல்லவர், பெண்களின் மிக அக்கறை கொண்டவர், அழகாக சிரிப்பார். நல்ல விடயம், பூனை எங்க இருக்கிறது? கண்டுபிடித்த நல்ல விடயம் என்றேன். மிக கெட்ட விடயம் பரிதா கூறினாள். எனக்கு விளங்கவில்லை. உனக்கு தெரியுமா, என் பூனை எனது முன்வீட்டு பக்கம் விளையாடி கொண்டிருக்க போது இந்த பக்கத்தில் காரில் வந்த ஒரு வெள்ளைக்காரி என் செல்ல பூனையை களவாடி கொண்டு போய்விட்டாள். அதை பார்த்து ஒருத்தர் திரு ரஞ்சித் பட்டேலிடம் விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பரிதா அதிர்ந்தாள். எங்கள் தெருவில் எதுவும் ரகசியம் பண்ண முடியாது என்று எல்லோருக்கும் தெரியும். பூனை எங்க இருக்கிறது தெரிந்தால் போய் கேட்பதுதானே? குழப்பத்துடன் நான் கேட்டேன். அங்கேதான் சங்கடம். பூனை திருடியவர்களின் வீட்டுக்கு போய் கதவை தட்டினால் 3 நிறத்தில் மனிதர்களின் தாரமாக பேசுகிறார்கள். பரிதா வடித்தாள். பல இன மக்களை ஒரே நேரத்தில் பார்த்த பயம் முகத்தில் பரவி கிடந்தது. 3 நிறமா? ஆமா, அவள் வெள்ளக்காரி, அவளுடன் இருந்த இளைஞன் அவள் மகனாக இருக்க வேண்டும். நீலக்கண்ணும் கலப்பு நிறமாக இருந்தான். மற்றவன் அவனின் தோளை தடவோடு இருந்தவன் காதலனாக அல்லது கணவனாக இருக்க வேண்டும். அவன் கருப்பன், தடியன். என்னை முட்டாள் என்று பேசினான். பூனை சொல்லுன்றதை நான் கேட்டால் என்னை பிள்ளை இடியட் என்று பேசலாமா? பரிதா பெண்மை செலுக்க கேட்டாள். இப்போது என்ன செய்ய போகிறாய்? போலீசாரிடம் போனேன். தாங்கள் நேரம் இருந்தால் இது பற்றி விசாரிப்பா சொன்னார்கள். எனது பூனை எங்க இருக்கிறது தெரிந்தும் ஒரு அக்கறை எடுக்காமல் இருப்பது போலீசாரின் இனவாதம் தானே? அவள் வடித்தாள். கொஞ்ச நாளைக்கு முன்
வழிப்பறி செய்து காசு பிடுங்கும் சில கருப்பர் எனது கடைசி மகனை கண்டவாறி உதைத்து விட்டார்கள். நானும் மகனும் போலீசாரிடம் போற போது 2 ஆல்பங்களை தந்தார்கள். இவர்களா இந்த வட்டாரத்தில் கைது இறந்த கேடிகள். இவர்களில் உன்னை யார் உதைத்தார்கள் என்று போலீசார் என் மகனை கேட்க, அவர்களது மூக்கிலும் முகத்திலும் குத்தி விழுத்தி வயிற்றில் உதைத்தார்கள். அவர்கள் முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். முகத்தில் குத்தி வழிப்பறி செய்வன் முகவரியா கொடுத்து விட்டு போவான். அவன் முணுமுணுத்தான். வெள்ளைக்காரர்கள் என்றால் இப்படி செய்வார்களா? பரிதா தன் அபிப்பிராயத்தை என்று சொன்னார். அதே காலகட்டத்தில் சிந்தியாவின் மூத்த மகள் மிக விலையுறந்த கார் வைத்திருப்பவள். அவள் ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, மத்திய தர வாழ்க்கை வாழ்பவள், விலையுறந்த கார் வைத்திருக்க வசதியானவள். ஆனாலும் இந்த கார் திருட்டு போன கார் மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அவளை விசாரிப்பதற்காக ஒரு நாள் முழுக்க போலீசார் அவளை தங்களை விசாரணைக்காக வைத்திருந்தார்கள். தாங்கள் செய்தது தவறு என்று தெரிந்ததும் மன்னிப்பு கேட்டார்கள். என்ன செய்வது? நாங்கள் எப்போதும் கருப்பரைத்தான் தடுத்து நிறுத்தி சோதனை போடுவதாக சொல்கிறார்கள். நாங்கள் வெள்ளையர், கருப்பர், ஆண்கள், பெண்கள் என்று பேதம் பார்ப்பது கிடையாது என்ற அடிப்படையைத்தான் உன்னையும் தடுத்து நிறுத்தினோம் என்று போலீசார் சொன்னார்களாம். எனில் மரியாதையை கருத்தரோடு சும்மா விடப் போவதில்லை என்று எடை குறைப்பதில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கும் சிந்தியாவின் மகள் எகிரி குதித்தார். போலீசார் பற்றி மேலிடத்துக்கு புகார் செய்தார். ராஜி, எனக்கு உதவி செய்வாயா? பரிதாவின் குரலில் கெஞ்சல். தன்னொளி நிலவில் தனியா நின்று என்னிடம் பரிந்தாள் பரிதா. உதவி செய்ய விட்டால் விடமாட்டாள் போலும். என்ன பண்ணணும்? அந்த வெள்ளைக்காரை வீட்டுக்கு நீ வந்து அந்த பூனை வாங்கித்தா. எத்தனை பெரிய எதிர்பார்ப்பு இது! உன்னால் முடியாதது, திருவாளர் பட்டேலால் முடியாது, போலீசாரால் முடியாது, என்னால் முடியும் என்று என்னவென்று நினைக்கிறாய் பரிதா? நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். நீ வெள்ளைக்காரர்களுடன் வேலை செய்பவள், அவர்களுடன் நன்றா பேசுவாய். பிளீஸ் வா. பரிதாவின் எதிர்பார்ப்பு யதார்த்தமற்றதாக தெரிந்தது. எதற்கும் ஒரு வெள்ளைக்காரியுடன் போய் அந்த வெள்ளைக்காரியுடன் பேசிப்பார் என்று நலைய விட்டேன். குறும்புத்தனமாய் ஓடித்திருந்து தொலைந்து போன நாசரில் கோபம் வந்தது. அடுத்த இரவு இந்த பூனை விடயத்தை முழுக்க முழுக்க மறந்தவளாக நான் டிவியில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தேன். முன்கதவில் யாரோ தட்டினார்கள். டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போது பூசை வேளையில் பூந்த கரடியை போல் யாரோ குழப்புறார்கள் எரிச்சலுடன் வந்தேன். முக்காட்டு மரவை தாண்டி ஆயிரக்கணக்கான பெறுமதியான நகைகள் குலுங்க பரிதா நின்றாள். ஏழை என்று அடிக்கடி சொல்லுவாள். கழுத்தில் கிடக்கு நகை மட்டும் 5000 பவுன் என்று சொன்னாள் ஒரு நாள். பிளீஸ், அடுத்த தெருவுக்கு இருக்கிறாள். ஒரு நடந்து போட்டு வருவோம் ராஜேஷ். பரிதா, வேலையால் மிகவும் களைத்து போய் வந்திருக்கிறேன். நான் முழுமுழுந்து கொண்டிருக்கும் போது ஒரு கார் வந்து அவள் வீட்டுக்கு என் வீட்டுக்கு முன்னால் நின்றது. அதிலிருந்து உயர்ந்த நெடுவான உருவம். காரால் இறங்கிய பொண்ணு எனக்கு தெரிந்தவன். ஹலோ அஞ்சலா. நான் ஆச்சரியத்துடன் கூவிவிட்டேன். வந்த பெண்மணி என்னையும் பரிதாவையும் மாறி மாறி பார்த்தாள். ஹலோ ராஜி, இந்த பக்கம் இருக்கிறாயா? அவள் குரலிலும் என்னை போல ஆச்சரியம். பரிதா இப்போது எங்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். உனக்கு இந்த வெள்ளக்காரியை தெரியுமா? பரிதா ரகசியமாக கேட்டாள். இருவரும் ஒரு காலத்தில் ஒன்றாக வேலை செய்தவர்கள். நான் சொல்லி முடிக்காமல், இவள் தான் என்ற பூனையை களவாடியவள். பரிதா ஆத்திரத்துடன் கத்தினாள். ஏய், அடக்கி வாசல் பேசு, அடக்கி பேசு. அனாதையா ரோட்டி திரிந்த பூனைக்குட்டியை அன்பாக நான் பார்க்கிறேன். அஞ்சலா வடித்தாள். என்ன அனாதை பூனை என்கிறாய்? என் முன் வீட்டில் விளையாடிய பூனை. பரிதா, உன் முன் வீட்டில் அல்ல, தெருக்கோடியில் அனாதையாக நின்றது. அது அஞ்சலா. திருவென்று அந்த பூனைக்குட்டி தெருக்கோடி வரைக்கும் போயிருக்கும். அது யாராலும் மறக்க முடியாத உண்மை. நான் போலீசாரிடம் போனேன். அவர்கள் சும்மா விட போவதில்லை. பரிதா அழத் தொடங்கி விட்டாள். கொல்லாத மௌனம் வெண்ணிலாவும் மேகத்தில் முகத்தை மறைத்துக் கொண்டது. அது பற்றி தான் என்னிடம் பேச வந்தேன். ஆஞ்சலாவின் குரலில் தனிவு. போலீஸ்காரன் என் வீட்டுக்கு வந்தார்கள். அஞ்சலா சொல்லி முடிக்க முதல், அப்படியான எனது பூனையை என்னிடம் கொண்டு வருவதுதானே? அஞ்சலாவிலிருந்து பதில் இல்லை. என்ன கரைசாசி சாப்பிட்டு விட்டியா? பரிதா இருந்தாள். ஆஞ்சலா முறைத்து பார்த்தாள். ஆஞ்சலாவுக்கு பூனைக்கரை பிடிக்கும் என்று நான் நம்பவில்லை. அவளுடன் நான் வேலை செய்த காலத்தில் அவள் மிகவும் ஆசாரமான வெஜிடேரியன். ஆஞ்சலா ஒரு லெஸ்பியன், மரக்கறி சாப்பிடுவள். ஆனால் அவள் காதலி கரலாய் இறுக்கமாக இறைச்சி வகைகளுடன் இணையும் போது இவள் அவளை அருவருப்படும் பார்த்ததை நான் அவதானித்திருக்கிறேன். காதலுக்கும் கத்திரியா குழம்புக்கும் வெகு தூரம் என்று கரலாயின் காதல் விவகாரம் புரிந்தது, எனக்கு புரிய வைத்தது. கரலாயன் எப்படி இருக்கிறாள்? மனதில் வந்ததை அப்படியே கேட்டுவிட்டேன்.
ஆஞ்சலாவின் புருவங்கள் உயர்ந்தது. நிலவு வெளிச்சத்தில் மங்களாக தெரிந்தது. என் பூனை நசரை என்ன பண்ணினாய்? பரிதா கத்தினாள். அம்பை ஏந்தி கொண்டு வந்த சண்டை ராணி போல் சண்டைக்கு வந்தார். ஏன் இருவரும் சண்டை பிடிக்கிறீங்கள்? உள்ளே வர முடியாதா? நான் என் கதவை திறந்து விட்டேன். தெருவில் இரு பெண்கள் அடிபட்டுக் கொள்வதை விரும்பவில்லை. அந்த பூனை என்னிடம் இல்லை. செட்டியில் உட்காரும் போது ஆஞ்சலா முணுமுணுத்தாள். அதுதான் கேட்டேனே, சமைத்து சாப்பிட்டு விட்டாயா? ஆஞ்சலா வெஜிடேரியன் பரீடா. இது என்னுடைய முணுமுணுப்பு. போலீசார் வந்து நான் ஏதோ கொள்ளைக்காரி, பூனை கொள்ளைக்காரி மாதிரி வீடெல்லாம் தேடினார்கள். மூளை முடுக்கெல்லாம் அலசினார்கள். ஆஞ்சலா போலீசாரிடம் கோவப்பட்டான். என் பூனையை தேட அவர்களுக்கு நேரம் கிடைத்ததா? தன் பூனைக்காக போலீசார் எடுத்துக்கொண்ட சிரமத்தில் பூரித்து போனாள் ஃபரிதா. டோனி, அதுதான் அந்த பூனை. அஞ்சலா தயங்கினாள். அஞ்சலா அந்த பொல்லாத பூனை குட்டிக்கு டோனி என்று பெயர் வைத்தாளா? பிரித்தானிய பிரதமர் ஈரான் நாட்டுக்கு படையனுப்ப முதல் டோனி முலியா என்ற பெயர் பொதுமக்களின் அபிமான மனிதராக இருந்த காலத்தில் பெரிதாக இருந்தது. நாசருக்கு என்ன நடந்தது? பெரிதா துடுத்து விட்டாள். அஞ்சலாவுக்கு பூனையின் பெயர் நாசர் என்று கண்டுபிடிக்க ஒரு சில கணங்கள் எடுத்தன. எனது சிநேகிதியின் குழந்தை மிகவும் சுகமா இருக்கிறாள். அவளுக்கு பூனை கூட்டி விருப்பம். அதனால் நாசரை தானம் பண்ணினாயா? பரிதா கதறினாள். அந்த பூனை நாசரை அந்த சிறு பெண்ணுடன் ஒட்டி கொண்டது. எனக்கு அது பற்றி தெரியாது. எனக்கு பூனை தேவை. டோனி பூனை அஞ்சலா இழுத்தாள். பரிதா இடித்து விடுவோம் அஞ்சலா பார்த்தாள். பூனை ஸ்காட்லாண்டுக்கு போய்விட்டது. எனது சிநேகிதி குடும்பம் ஸ்காட்லாண்டுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். அஞ்சலா சொல்லி பிடிக்கும் போது பரிதா பிசுக்கென்று எழுந்தாள். எனக்கு குட் பை கூட சொல்லவில்லை. கதவை பட்டென்று சாத்தி விட்டு போனாள். போகும்போதும் எப்படியும் நான் நாசரை கண்டுபிடிப்பேன். போலீசார் என் பூனையை எப்படியும் கண்டுபிடிப்பார்கள் என்று இறைந்து விட்டு போனார். கடந்த 300 வருடங்களாக பிரித்தானியருக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் போர் பிரகடனம் செய்யவில்லை. இப்போது பரிதாவின் பூனையால் சில வேளை போர் வடிக்கலாமா? நான் யோசித்தேன். இப்படியெல்லாம் நடந்திருக்கும், மன்னிக்கவும். அந்த பூனை அடிக்கடி ரோட்டுக்கரையில் பார்த்திருக்கிறேன். அனாதையா இப்படி நடந்திருக்கு, மன்னிக்கவும். அந்த பூனையை அடிக்கடி ரோட்டுக்கரையில் பார்த்திருக்கிறேன். அனாதை பூனையா இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு எடுத்தேன் ராஜேஷ். அஞ்சலியா உண்மையை சொல்கிறாள் என்று தெரிந்தது. நாங்களும் தான் அந்த பூனை எல்லைதாண்டு எங்களின் தோட்டத்துக்கு வந்த போது அனாதை பூனை என்றுதான் நினைத்தோம். பரிதாவுக்கும் பூனையில் உள்ள வாஞ்சை பற்றி சொன்னேன். நாங்கள் பூனைக்கு வாலி என்ற பெயர் வைத்ததை பற்றி சொல்லவில்லை. புரிகிறது. ஆனால் நானாக அவள் வீட்டுக்கு வந்து பூனை திருட்டினேனா? அனாதை பூனை என்றானே எடுத்தேன். கரளைன் என்ன சொன்னாள்? கரளைனும் அஞ்சலாவும் இடைபிரியாத காதலிகள். அந்த காலத்தில் எங்கள் ஆபீஸில் தனித்து காண முடியாது. 2 பெண்களிடையே இப்படி ஒரு காதல் இருக்க முடியுமா என்று மற்றவர்கள் வியக்கத்தக்க விதமாக அவர் காதல் விளைந்தது. ஆஞ்சலா ஒரு காலத்தில் திருமணமாகி ஒரு பையனுக்கு தாயானவள். ஒரு கருப்பு மனிதனை கல்யாணம் செய்து அவனுக்கு இவள் சந்தேகம் வந்ததால் அந்த சண்டை கம்பி எண்ணி கொண்டிருப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். கரலாயின் அஞ்சலா தயங்கினாள். இன்னும் ஒன்றாய்த்தானே? சட்டென்று எனக்கு பரிதா சொன்ன 3 நிற மனிதர்கள் ஞாபகம் வந்தது. பழுப்பு நிறத்துடன் நீல கண்களும் இருந்தவன் இவள் மகனாகத்தான் இருக்கும். அப்பனியாலும் விளடி இடியட் என்று பரிதாய் பேசியதின் மனிதன் ராஜி. நான் கரலாயனுடன் இல்லை. நான் இப்போது மார்க் என்பவனை திருமணம் செய்திருக்கிறேன். பரிதாவை திட்டி இவளின் காதலின் பேரா மார்க். ஆஞ்சல் அவசரமாக சொன்னான். கரலாயனின் காதலுக்கு என்ன நடந்தது? நான் உண்மையான லெஸ்பியன் இல்லை. என் கணவரில் உள்ள ஆத்திரத்தில் கரலாயனுடன் கொஞ்சம் இறுக்கமாக பழகினேன். அவள் தொடர்ந்தாள். பரிதா இவள் பூனை கல்லில் என்பதை நம்ப போவதில்லை. அதே போல இவள் லெஸ்பியன் இல்லை என்பதை நான் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாள். மார்க் அதுதான் கணவர். ஒரு கொள்ளையில் பொறுக்கும்போது சந்தித்தேன். சுவாரஸ்யம் என்றால் அந்த காதல் கல்யாணத்தில் முடிந்தது. எனக்கு என்னவோ நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்க பிடிக்கவில்லை. பார்வை திருப்பிக் கொண்டேன். தேன் தந்ததுக்கு நன்றி. அவள் எழுந்தாள். மார்க் தன்னை தாறுமாறாக இடியட் என்று பேசியதாக பரிதா சொன்னது இவளிடம் கேட்கலாமா என்று ஒரு கடன் சிந்தித்த பின் அதை கேட்க வேண்டாம் என்று மனம் சொல்லியது. கதவு வரைக்கும் வந்த என்னிடம் என்னையின் கணவருடன் சந்தித்தாள். நான் லெஸ்பியனாக இருந்ததை தயவு செய்து சொல்லிவிடாதே. பழைய சரித்திரத்தை புதைத்து விட்டாள். அவள் குரலில் கெஞ்சல். மார்க் அஞ்சலா அன்பை நான் ஏன் வெட்ட வேண்டும்? அடுத்த நாள் பரிதா முக்காட்டுக்குள்ளால் என்னை முறைத்து பார்த்தாள். நாசரை திருடியவளிடம் சிநேகிதமாய் பேசியது பரிதாவுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்தது.
அஞ்சலா அப்படி பழக்கம், அவளின் வாழ்க்கை எப்படியானது என்று பரதாவுக்கு சொன்னால் பரதா என்ன பண்ணுவாளோ தெரியாது. அதே போல மதிலேறி மறைந்து நின்று என் வீட்டு தோட்டத்தில் மாய விளையாட்டு நடத்தும் அவள் மகளை பற்றி நான் சொன்னால் பரதா என்ன பண்ணுவாளோ தெரியாது. அழகிய பூனைக்குட்டி, நாசர், வாலி, டோனி தொலைந்ததால் தெரிய வந்த உண்மைகள் என்னுடனே இருக்கட்டும். நன்றி. இருபத்தெட்டு நிமிஷத்துல முடிச்சிட்டேன். நன்றி ராஜேஷ் பால மாஸ்டர். இந்த பேச்சு மிகவும் புதுமையாகத்தான் இருந்தது. முதலில் உங்களை பாராட்டு முகமாக எல்லோரும் சேர்ந்து சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மற்றவர்களுக்கு புதுமை என்று நான் சொன்னாலும் அவ்வளவு புதுமை என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு பூனை பிரியர். எங்களை விட்டு நாயும் இருந்தது, பூனையும் இருந்தது. ஆனால் பூனை தான் எனக்கு கூட பிரியம். ஏன்னா நாய் சிறு வயதில் துரத்தினதோ என்னோட ஞாபகம். அப்போ எனக்கு வெட்டிங் ப்ரப்போசல் வரைக்கும் நான் கடைசியாக கண்டிஷன் போடல. நான் ஒரு பூனை பிரியர் என்றது மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டேன். சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக வந்துவிடும். இல்லை நீங்கள் சாதகத்தை பார்த்தாலும் சிலருக்கு அலர்ஜிக் பூனை இல்லை அதான் இல்லை சாதகத்தில் பொருத்தம் பார்த்தாலும் ஒருவருக்கு பூனை விருப்பம், மற்றவருக்கு பூனை விருப்பம், அலர்ஜி என்றால் பிரச்சனையாக வந்துவிடும். மற்றது நீங்கள் சொன்னதும் ஒரு ஞாபகத்துக்கு வந்தது. என்னை விட வயதில் மூத்தவர், அவர் கொஞ்சம் குறும்புக்காரர். அவர் வந்து சொல்லுவார், A லெவல் படித்து கொண்டிருக்கிற டைமில் தவளையை பிடிக்கணும் டிசெக்ஷனுக்குன்னு சொல்லி இரவில் வருவார். அவர் தவளை பிடிக்க வாரே இல்லை, பின்னுக்கு இருக்கிற மாமரத்தில் ஏறி பக்கத்து வீட்டில் இருக்கிற கலைக்கிறதுக்கு. அது அந்த பெண்ணும் ஒரு நார்த் இந்தியன், என்ன பா என்று சொல்கிறது, பெரிய முஸ்லீமோ இன்னும் தெரிய இல்லை. அப்போ எனக்கு நீங்கள் சொன்ன கதையை அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்போ எங்களுக்கு தெரியாது, என்னுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியாது இவர் உண்மையில் தவளை பிடிக்கத்தான் வர நினச்சினோம். எங்களுக்கு தெரியும் விஷயம், நாங்கள் ஒன்று மூச்சு காட்டே இல்லை. அப்படி உங்களோட கதையில் நீங்கள் சொன்னோன்னு எனக்கு அது நினைவு வந்துட்டு பழைய ஞாபகங்கள். அத்துடன் நிறுத்தி, இது வந்து நிஜமான இதா அல்லது நீங்கள் எழுதின ஒரு கதை என்று சாரமா? அதை நான் உண்மை. ஓகே. கிழமை பரிதாவும் நாங்களும் படாத பாடுபட்டுட்டோம். ஓகே. இது அதான் இந்த திங்கியரிஸ், இந்த பூனை இந்த ஊரில் பிள்ளைகளை பார்க்குற மாதிரி தான் நாய் பூனைகளை பார்க்குறார்கள். அது மட்டும் இல்லை, நான் இங்கே லண்டனில் முதல் வேண்டைக்குள்ள பக்கத்து வீட்டு பூனையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, ஒரு பூனையும் எங்களுக்கு போனஸாக கிடைக்குமென்னு சொல்லி பேருந்து பார்த்தா அந்த பூனை எங்களோட விட்டையும் நாயல் அப்படி இல்லை. இதே ஒன்லி லைக் 1 மாஸ்டர்ஸ் இல்லையா, பூனை அப்படி இல்லை 2 மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அது அங்கேயும் படுக்கும் இங்கேயும் பழக்கும் பேருந்து. அது அப்படி எனக்கும் அதில் சரியான ஒரு அனுபவம் வந்துட்டுது. ஸோ அந்த பூனை இறந்த பிறகு நான் எடுத்து வச்ச படத்தை எல்லாம் என்லார்ஜ் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கொடுத்து நன்றி. மற்றவருடைய கருத்துக்கு இப்பொழுது நாங்கள் செல்வோம். முதலாவதாக அருந்ததி மாஸ்டர் என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ராஜேஷ் பாலா. நான் உங்களோட வீட்டு கதை தான் சொல்லப்படுதுண்டு. என்னோட உண்மையான கதையாத்தான் இருக்குமென்று யோசிச்சேன். நான் என்னண்டா நீங்கள் உங்களோட மகன் ராஜேஷ் எல்லாம் சொல்லி கதைச்சபடியா உங்களோட வீட்டு கதையா இருக்குமென்று யோசிச்சேன். நான் கடைசி அந்த பூனைக்கு என்ன நடந்தது? அந்த ஸ்காட்லாண்டுக்கே இருக்குதா அல்லது வந்து அதுக்கிடையில ஒரு கோலம் வந்துட்டுது? அந்த உண்மையான கதை என்றால் அந்த பிள்ளைக்கு கரள ஆஞ்சலா என்ற அது பேர்களை மாத்தி போட்ட அந்த கதையில. அது ஆஞ்சலா கதையில வர்றவன்ற நீஸ் ஸ்காட்லாண்ட் இருக்கிற வந்தவ அந்த பிள்ளைக்கு கேன்சர். சின்ன பிள்ளைக்கு கேன்சர், அதால அந்த பூனை கொடுக்கப்பட்டுட்டது. அந்த பிள்ளைக்கு only limited time to live. பின்ன அந்த பிள்ளை இந்த பூனை பியூட்டிஃபுல் கட்டுப்பா, அது ஆசைப்பட இந்த பிள்ளை உண்மையா ஆஞ்சலா கொடுத்தது இது ஓஃபன் கட்டணம் கொடுத்தது. அது ஸ்கொட்டலுக்கு கொண்டு போட்டது. அத சொன்னா எனக்கு சொன்னா
அதை சொன்னா அந்த முஸ்லீம் லேடி நம்ப போற இல்லை, நான் கள்ளி என்று முடிவு கட்டிட்டாள். நான் என்ன சொன்னாலும் நான் கள்ளி என்றது இல்லை என்றதை காட்ட போறாள். ஸ்டீல் கேட் என்று சொன்னேன். அதுக்கு எழுத்திருக்கா அந்த பொண்ணு பிள்ளாத பொண்ணு இல்லைன்னா ஓடுறது. ஸோ அது உண்மையா அந்த பிள்ளை எடுத்துட்டு போடுறது ஸ்காட்லாண்டு. அவ நாசார் என்ன செய்தவ கடைசியில? வேற பூனை வாங்கினாவோ? வரிதாவா சரிதா கடைசியா என்ன செய்தவ? சரிதா வாங்கினு அது புறங்களுக்கு இளம்புற இல்லை, ரைட். வெளியில விடாம வச்சிருந்தவ. சரி சரி. She left இந்த இந்த பூனையை பற்றி கூறினீர்கள். இந்த பூனை உண்மையா அந்த நீங்க சொன்ன மாதிரி முழுவியலத்து கூடாண்டு தான் ஸ்லோன்ல எல்லாம் கதைக்கிறவே. ஆனா இங்க ரோட்ல போனா அங்க போனாலும் பூனைகள் நிக்குமே எல்லாம். அப்ப அது ஒவ்வொரு மனதை பொறுத்தது. இப்ப உண்மையா சொல்ல போனா இந்த தியானத்துக்கு வந்த பிறகு இந்த முழுவியலோட நான் பார்க்கிறேன் இல்லை. பூனையை கண்டாலும் அது ஒரு எங்களை போல ஒரு அதுல இருந்தானே நாங்களும் வந்திருக்கிறோம். பேந்தேன் அதை கண்டு நாங்கள் மொழிவியலத்து கூடாண்டோன்னு சொல்லாம இப்ப உண்மையா அந்த தியானம் உண்மையா மாத்தி இருக்கு, எங்களை சரியா மாத்தி விட்டுட்டுது. யாரை கண்டாலும் எந்த இதை கண்டாலும் எங்களுக்கு அந்த மனிதராகத்தானே நாங்களும் அப்படி இருந்து வந்தோம் என்று சொல்லி கணக்க வித்தியாசம் எங்களை இந்த தியானம் கொண்டிருக்குது. உங்களோட கதை நல்லா இருந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூமா. நன்றி அருந்ததி மாஸ்டர். இல்லை, நானும் அது உங்களோட லைஃப்ல நடந்தது தான் நினைச்சேன். ஆனால் நீங்கள் பேர்கள் எல்லாம் மாத்தினதை விட நான் நினைச்சேன் கற்பனையும் சேர்ந்து சொல்லியிருக்கீங்களேன். பேர் மாத்தினேன். அந்த போலீஸ் பிடிச்சு கொண்டு வந்த பக்கத்து வீடு அல்ல, அது என் ஃப்ரெண்ட். அவ பெரிய பணக்காரி, பிடிச்சு வச்சுட்டாங்க போலீஸ். நீங்கள் கார் நாங்க கருப்பரைத்தான் பிடிக்கிறேன்னு சில வெள்ளக்கார பம்புகளை தான் பிடிக்கிறதா இவ சொன்னா. அது என்ன நான் இந்த கார் வச்சிருக்க கூடாது என்ன பிடிச்சேன்னு. அது என் ஃப்ரெண்ட். உண்மையா அந்த ஃபாதர் அவைய பணக்காராக்கள் ஃபாதர் செத்தோடனே தகப்பண்ண கார், அது இவ்வளவு ஓடுற இல்லை, நான் தகப்பண்ண கார் ஓடிக்கொண்டிருந்தா பிடிச்சு போடாங்க, பிடிச்சு கொண்டு வச்சிருந்தது. பி சப்போஸ் டு கம் அண்ட் see me that day. வேற இல்லை, லேட்டா ஃபோன் பண்ணி சொன்னேன், do you know where I was? No, I was under the suspicion of stealing the car. You what? அதான் அந்த கதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சேன். நன்றி. மற்றது நீங்கள் அந்த கேன்சர் சொன்னப்போ வந்தது பூனையில். பூனை தான் எங்களோட வீட்டை இருந்தது. சின்ன வயதில் நான் இருந்த நாய் செத்து போயிட்டுது. பேந்து எங்களோட சொந்தக்காரர் அவருக்கு லூக்கீமியா 6-5 வயசுல. அவ மார்காமன் ட்ரீட்மெண்ட்காக எங்களோட வீட்டை குடும்பத்தில் 2 நிக்கைக்குள்ள அவ நுவரெலியில் இருக்கிறவ அவை ஒரு நாயை கொண்டு வந்துச்சு அவங்களுக்கு. இப்போ இதுதான் அந்த நாய் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி 83 வயசில் எங்களோட வீட்டையும் டேமேஜ் பண்ணபடியாக நான் இங்கே வந்துட்டேன். என்னுடைய அம்மாவும் அண்ணர் தான் இருந்தவர்கள். அவர்கள் பக்கத்து சொந்தக்கார வீட்டை இருக்கிறீங்களே, அந்த நாயை மட்டும் எங்களோட வீட்டை பவுண்ட்ரி இருந்தது வால். ஆனால் அது டிப்ரெஷனாக வந்துட்டுது அந்த நாய்க்கு. பிகாஸ் அவ்வளோதுக்கு அது கிவன் பெட் பண்ணுறபடியாக எங்களை என்ன ஃபேமிலியை என்ன சொல்கிறது மிஸ் பண்ணி சாப்பிடாம இல்லை, டைட் ஃபியூ மந்த்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அப்போ தான் நான் நினச்சேன் நாயல் பூனைகளுக்கும் டிப்ரெஷன் வரலாம். ஓ எஸ். ஸோ அப்படி அது இந்த ஸ்டோரி. எனிவே, அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர், நீங்கள் ஓகே. ஆனந்தி தேங்க்யூ டாக்டர் ஜெகநாத் மாஸ்டர். ராஜேஷ் மாஸ்டர், அருமையான ஸ்டோரி. உண்மையிலே அந்த நீங்கள் சொல்லிக்கொண்டு போய்க்க தெரியுது, அது உண்மையான கதை உண்டு இல்லை? ஏன்டா நீங்கள் யோசிச்சு சொல்லிக்கொண்டு போகிறீங்க, அது உண்மையான கதைன்னு தெரியுது. அருமையான ஸ்டோரி. உண்மையின்படி பூனையல் நல்லாளம் ஸ்காட்லாண்டு போனபடி அப்போ கிட்ட எங்கேயும் இது பண்ணினா திரும்பி வந்திருக்கு. பூனை சரியான இது. நாங்கள் முந்தைய தெரியுமா அந்த ஸ்ட்ரேப் பூனை உண்டு எங்கட வீட்டில் இருந்தது. இந்த பேக்கில் ப்ரௌன் பேக்கில் கட்டி கொண்டு எங்கேயோ தூரம் ஒரு ஆள் விட்டுட்டு வந்துட்டு திருப்பி விட்ட வந்துட்டு. இது டாக்ஸ்மா இல்லை, கேட் சரியான இது. எங்கே தூரம் போன ஆள் கொண்டே விட்டாலும் திருப்பி வீட்டுக்கு வந்துடும். திருப்பி வருது. இவ ஸ்காட்லாண்டு போனபடியாக பரவாயில்ல, திரும்பி வரையில. அது ஒரு நல்ல கோசுக்கு தானே போனது. அந்த பிள்ளைக்கு வருத்தமண்டைக்கு அது ஒரு நல்ல எண்டிங் தான். உண்மையில் ஒரு நல்ல ஒரு எண்டிங் ஸ்டோரி தான்.
அது நல்ல ஒரு பிரயோசனமான இது. நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். நன்றிம்மா, நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். கௌரி ராஜ் மாஸ்டர், நீங்கள் வீடியோ இல்லாமல் வந்திருக்கிறீர்கள், பேசுறீங்க. நன்றி. ஒரு குறிப்பாக இருந்தது என்று மைக்கே கிட்ட வந்து பேசணும். கேட்கல காதில் ஒன்றும் போடாம பேசுங்க. அது வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பூனை ஒரு குறியீடாக வைத்தீர்களா என்று எனக்கு ஒரு ஐயம் வந்தது. பலாமா இருக்கிறீர்களா? இல்லம்மா, இந்த உண்மையான பூனை. இது சின்ன பூனைக்குட்டி எங்க வீட்டுக்கு வந்து அது எல்லா வீட்டுக்கும் போறது. அத இவர்கள் சொன்னதை போல பூனை எங்கு விட்டாலும் திரும்பி வந்து விடும் என்பார்கள். நாய், பூனை இவை எல்லாமே வளர்த்தவர்களை தேடி. அதுபோல் அது வர முயற்சிக்கவில்லையா பரிதாவின் பூனை? ஸ்காட்லாந்துக்கு போயிட்டது. ஓ, நன்றி நன்றி. நல்ல அருமையாக இருந்தது கதை. நான் ஏதேனும் குறியீடு இருக்கிறதா என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இல்ல, இந்த பூனை பற்றி இல்ல கதை. எங்க வீட்டுல நாய் வளர்த்தோம். சொன்ன மாதிரி என் பையன் இல்லைன்னா அது சாப்பிடாது. அந்த நாய், சின்ன பையனுக்கு நாய்னா ரொம்ப இஷ்டம். அவன் இல்லைன்னா சாப்பிடாது. என்னப்பா? இல்ல, பிங்க் கலர் டப்பாவே தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி சரி. நன்றி அம்மா. நன்றிப்பா. குடும்பம் நன்றி கௌரிராஜ் மாஸ்டர். சிஸ்கந்தராஜா மாஸ்டர் பேச போறீங்களா இல்ல சூரியகுமார் வாணி மாஸ்டர்? நான் பேசிட்டு அவரோட குடும்பம் வரும் ஒரு மிருகங்களோட அன்பா இருக்கிறவர். அவரை பேசும்போது நான் பேசுவேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது அவருடைய கதையில உனைக்கும் ஒரு இடம் கொடுத்து செய்தது மிகவும் நல்ல ஒரு விடயம். எல்லாரும் மனுஷரை பற்றித்தான் எழுதி கொண்டிருப்பினோம். உண்மையாக ராஜேஷ் பாலா அது பூனைக்கும் இடம் கொடுத்திருக்கார். வேற நாய்களுக்கும் அல்லாட்டி வேற என்ன பறவைகளுக்கும் என்ன இடம் கொடுத்து எழுதின கதைகள் வச்சிருக்கிறீங்களோ? ஏன்னா உண்மையான கதை. அதோட நீங்க என்னன்னா அதுல இருந்து நீங்க என்னத்தை அதுல படிக்கலாம், எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறத பற்றி அதில் எல்லாம் சொல்லி இருக்கீங்க. ஒரே நேம் இப்படி கதைகள் இருந்தாலும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அடுத்த முறை இன்னொரு முறை டைம் கிடைக்கிற மீனுக்கு ஃபியூனரல் வச்சது. மீனுக்கு ஃபியூனரல். ஃபிஷ் டேங்க், பெரிய ஃபிஷ் டேங்க்ப்பா. ஓகே, இந்த படத்தை எனக்கு பாபு மாஸ்டர் அனுப்பியிருந்தார். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லிட்டில் ஒன். பூனை என்ன செய்யுதுன்னா எனக்கு கரைச்ச கொடுத்தோன்ற அவங்க அதுல பழுதாக்கி அதுல என்ன சொல்றதால இவர் அவரை மெடிடேஷன் கொடுத்த மாதிரி இருந்தது. மெடிடேஷனுக்கு வந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, தான் மெடிடேஷன் செய்து இப்ப அது ஒன்றும் கரைச்சலும் கொடுக்குறதில்ல, ஒன்றும் கொடுக்குறதில்லை என்று சொல்லி அதுல எழுந்த படத்தையும் போட சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தார். அதான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவருக்கு முதல் கரைச்சல் கொடுத்ததாம். பேந்து அவர் தட்டி தட்டி அனுப்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. பேந்து அதை பேசாம விட அது இப்ப சும்மா இருந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி போட்டு போகுமாம். ஒவ்வொரு நாளும் வந்துட்டேன்னு சொல்லிதான் இந்த படம் அனுப்பினார் பாபு மாஸ்டர். சரி, ரெண்டைக்கு வர முடியல, வேல்ஸுக்கு போயிட்டுனா அனிமல்ஸ் சைக்காலஜிக்கலி ஸ்ட்ரெஸ் ரிலீஸுக்கு உண்டா தான் இருக்கு. என்றால் when people have animals they have less depression என்று சொல்றது. என்றால் because டிப்ரெஷன் அதுகள் எடுத்துருங்களாமே. அந்த வீட்டுல இருக்கிற டிப்ரெஷனை அதுகள் எடுக்குமோ இன்னொன்ற மாதிரி தான் யாரோ கதைச்சது. I think it's a touching and being together. அப்படி போலதான் இருக்கு. மென்டல் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்குன்னு சொல்றவர்கள் இந்த பூனை நாயை ஸ்ட்ரோக் பண்ணால் ரிகவரிங் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக் இஸ் பெட்டர். நான் சில அறிவித்துல சொல்றேன். அதாவது நாளைக்கு காலமே 9:30 மணிக்கு யூகே டைமுக்கு ஐ யோகா, கண்ணுக்கு முதலிடம் கொடுக்க
யோகா செய்ய இருக்கின்றோம். அதோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளாப்பிங் தெரப்பி மாதிரி சேர் எக்ஸசைஸ் எல்லாம் செய்வோம். முடியுமானவர்கள் வந்து செய்ய. இதில் நீங்கள் இனி நோட் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் எங்களோட தளத்தில் வந்து நெடுகளும் பேசிக்கொண்டு இருக்காம கூடிய நேரம் ஆட்களுக்கு கிடைத்த டைமில் எக்ஸசைஸ் செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் கூட நாட்கள் செய்யலாம். அதுக்கு தான் இதை சொன்னேன்னா நாளைக்கு 9:30 AM UK டைம். இப்போ இந்த 11 மணி அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ராஜி மாஸ்டர் அருமையாக பூனையின் பெருமையை எடுத்து சொன்னார். ஆனா கடைசியில் அந்த பூனை ஸ்கொட்லாந்து ஒண்டி வந்துட்டு ஸ்கொட்லாந்து யாரையோ பிடிச்சு அனுப்பிட்டாங்க. உண்மையா எனக்கும் பூனை என்ற விருப்பம். ஆனா என் வாய்ஸ் விட மாட்டா. ஏனென்றா அஸ்மா இருக்கிறவழிய எனக்கு அஸ்மா இருக்கு. அந்த பூனை மயிர்கள் பட்டா கூடான்னு சொல்லி பூனை வளர்க்க விடுற இல்லை. நாய் நிக்குது, நாய் வளர்க்குறோம். ராஜி மாஸ்டர் 2 பூனையை கொண்டு வந்தவ என்ன அந்த மாதிரி இந்த கதை. அவரோட உண்மை கதைக்கு நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிப்பா. நன்றி நன்றி, நன்றி. நன்றி சுரேஷ்குமார் மாஸ்டர். பவானி மாஸ்டர் அடுத்ததாக. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜேஷ் மாஸ்டர் நல்ல ஒரு அருமையான கதை சொன்னா, பூனைன்ற கதை. நான் தலைப்பை பார்த்துட்டு என்ன சொல்ல போறான்னு நினைத்தேன். ஆனால் இது ஒரு உண்மை கதை, சென்டிமெண்டலான கதையாக இருந்தது. மிகவும் நல்லா இருந்தது. எனக்கும் பூனை நல்ல விருப்பம். ஆனால் இங்க கொஞ்ச காலம் வச்சிருந்தேன். நாங்கள் வீட்டை வேற பக்கத்து வீட்டு பூனை. ஆனா அவை வீட்டை வந்து எங்கட வீட்டுல தான் கூட நிற்கிறது. ஆனால் மற்ற நாயும் வச்சிருக்க விருப்பம். ஆனால் அதுல கொண்டு போய் போக்குக்கு எல்லாம் கொண்டு போறதெல்லாம் கஷ்டம் தான் வச்சிருக்க இல்லை. நல்ல கதை, நீங்க சொன்னதெல்லாம் நல்ல கதையா இருந்தது. மீண்டும் இன்னொரு கதையோட வந்து, இந்த கதை வந்து உண்மையான கதை தானே என்றபடியால் இன்னும் ஒரு அத்தனை உண்மை. பேர்களை மாத்தி போட்டேன் அடிக்க வருது. இன்னொரு முறைக்கு இன்னொரு கதையோட செத்த அந்த ஃபியூனரல் ஃபியூனரலை பற்றி தானே அடுத்த கதை. அது ஹிந்து, இந்த கோல்ட் ஃபிஷுக்கு என்ற வீட்டுல ஹிந்தி ஃபியூனரல் நடந்தது. நன்றி. ஆனா எங்கண்ட வீட்டுல வந்து ஒரு டாக்டர் வந்து சின்ன இருக்கக்குள்ள அந்த இது வந்தது. இன்னொரு சின்ன ஒரு அனிமல் ஒன்று வச்சிருந்தவ. அந்த இந்த பேர் மறந்துட்டு அதை வச்சிருந்தவ. பின்ன அது செத்து போச்சு. பின்ன அவ அது அழுது எல்லாம் துணிகள் எல்லாம் போட்டு எல்லாம் கொண்டு ஒரு மரத்துக்குள்ள நட்டவ. அப்ப சின்னல இருக்கே. இந்த 3 பையங்களும் அனிமல் லவர்ஸ். ஒரு ஆள் பூனை வச்சிருந்தவர், ஒரு ஆள் சேஷம் வச்சிருந்தவர், மற்றவர் அந்த சின்ன எலிமாரி ஒன்றுக்கு என்ன பேர், அதுதான் எங்க டாக்டரும் வச்சிருந்தவர். குடுகுடாண்டு ஓடி தெரியும், அதான் வச்சிருந்தவர். ஹம்ஸ்டர் தான். சின்னவர் பூனை ஹாம்ஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு என்னுடைய நண்பன் மீன் தொட்டியில இந்த லைவ் ராக் வச்சிருந்தார். அப்ப நான் கேட்கறது பிள்ளை குட்டி கல்லு மண் எல்லாம் சும்மா இருக்கணுமோ. ராக்ஸ் என்றா கல்லு தான் இல்லையா? நன்றி. அடுத்ததாக ராதை மாஸ்டர். கமலாசினி மாஸ்டர் கை போட்டு கொண்டிருக்கிறாங்க நேரம். ஓகே, கமலாசினி மாஸ்டர் நீங்கள் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த கதை நன்றா இருந்தது. அத்துடன் அவ சொன்ன விதம், அவன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அது ஆர்வமா கேட்கறதுக்கு இருந்தது. அந்த விளக்கப்ப எனக்கு வேர்ட் வருது இல்லை. அந்த நீங்க சொன்ன விதங்கள், அந்த டிஸ்கிரைப் பண்ணின விதங்கள் எல்லாம் இட் வாஸ் வெரி நைஸ். எனக்கு என்ஜாய் பண்ணக்கூடியதா இருந்தது, நல்லா இருந்தது. உண்மையா கதைன்றீங்க, ஆனா இருந்தாலும் நல்லா இருந்தது. உங்களோட பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி எல்லாம் சொல்லி செய்தீங்க, நன்றா இருந்தது. அதுதான் சொல்லுவேன். நன்றி. நன்றி கமலாசினி மாஸ்டர். ராதை மாஸ்டர் நீங்கள்
அடுத்ததாக எல்லோருக்கும் வணக்கம். ஜெகநாதன் மாஸ்டர் என்னை கதைக்கு விட்டதுக்கு மிகவும் நன்றி. ராஜேஷ், நீங்கள் கதை கேட்கல, எனக்கு முதல் விலங்கையில் ஏனென்று அது வந்து பிரேக் பண்ணி வந்தபடியா எனக்கு அந்த உங்களோட வாய்ஸை வடிவா இருந்து எவ்வளவுதான் உற்று கேட்டாலும் அது கணக்க பிரேக் பண்ணி வந்ததால எனக்கு அந்த கதை வடிவா முழுக்க விலங்கையில அதான் நான் பேசாம இருந்தேன்னா எல்லாரும் என்ன சொல்லினம் என்று பாப்பம் வந்துட்டு இப்ப எல்லாட்ட கதையும் கேட்ட அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கதை கொஞ்சம் விளங்கி இருக்குது. சாரி அபவுட் தட். எனக்கு அதேனோ தெரியாது, நடுவில் பிரேக் பண்ணி தான் வந்தது. உண்மையில நாங்கள் வந்து எங்களிலும் பார்க்க இங்க இருக்கிற ஆக்கள் வந்து நீங்க அந்த பிரிட்டிஷ் வேல்யூவை பற்றி சொன்ன நீங்கள் இந்த வெள்ளைக்காரர் வந்து எங்களை விட கூட கவனம் இந்த அனிமல்ஸ்ல அதை வந்து ஆகலும் ஒரு தங்களோட பிள்ளை மாதிரி பார்க்கணும் என்ன. அப்ப அந்த அந்த அஞ்சலா இந்த லேடி அவ அத அந்த 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 பூனைக்குட்டியை எடுத்து தண்டை பிள்ளை மாதிரி வச்சு அவன் பிள்ளையும் அதோட அட்டாச்ச வந்து வச்சிருந்திருக்கிறான் என்ன. அப்ப அதை திரும்பி அந்த வனிதாண்ட லேடி கேட்க அவக்கு அதை கொடுக்கறதுக்கே இல்லாம போச்சு இல்லையா. ஆனா பிறகு நீங்கள் என்ன சொன்ன, நீங்க போலீஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்ததோ? எனக்கு என்ன சொன்ன வேண்டாம் அஞ்சலா, அவ ஃபரிதாவுக்கு சொன்னா ஃபரிதாவுக்கு விளங்க போறே இல்லை, அது என்ன நம்ப போறதும் இல்லை. அஞ்சலான்ற நீஸ் இன்க்ரோபிள் கேன்சர் அவருக்கு அந்த பிள்ளை செத்து கொண்டிருக்கு, 7 years old. அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு லண்டனுக்கு வந்துட்டு ஊருக்கு போகுது. பிகாஸ் they can't do anything என்று சொல்லிக்க they said we'll have a take care கொண்டு போயிடு. அவள் வந்து அஞ்சலோட நின்றவள் 2 பொண்ணு. அந்த பூனை so attached. ஸோ அந்த அப்போ பூனையை தேடி ஆக்கள் வந்ததெல்லாம் தெரியாது. மிஸ்டர் பட்டேலை பற்றி அஞ்சலாக்கு தெரியாது. பட்டேல் ஆக்களை கேட்டு கொண்டிருக்கிறாரு. அவ அந்த பிள்ளை பூனையை எடுக்கட்டாண்டா அதே பூனை ஸ்கொட்லாண்டுக்கு போயிட்டுது அந்த பிள்ளையோட. அதுதான் ஃபரிதா சொல்லி கொண்டிருந்தது. நான் எப்படியும் போலீஸ்காரனை சொல்லி ஸ்கொட்லாண்டுல போய் பூனை எடுக்க போறேன். நான் சொன்னேன் போர் நடக்காது, அது நடந்து 300 வருஷமா போச்சு. பிரிட்டிஷுக்கும் ஸ்காட்டிஷுக்கும் போர் நடந்து 300 வருஷமா போச்சது என்ன சொன்னா. இப்ப படிப்பு அவ்வளவு ராஜேஷ். தேங்க்யூ வெரி மச். நல்லா கதை. தேங்க்யூ. நன்றி ராதா மாஸ்டர். சதா மாஸ்டர் அடுத்ததாக பேச உள்ள. அனைவருக்கும் வணக்கம். அருமையான கதை. வழக்கமாயும் நீங்க சொல்லி கொண்டு போய் கடைசி மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன முடிவு வருது, எங்க போகுது, டிரெக்ஷன் எங்க போகுதுன்னு பார்த்து கொண்டு இருந்து கடைசியாக நல்ல முடிவாக போன மாதிரி தான் விளங்கிச்சது. இதுல என்னன்னா, நான் சும்மா ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு கினிபிக் ஒரு ஆள் வச்சு வளர்த்து கொண்டிருந்தவர். 53 கினிபிக்கை வீட்டை வச்சு வளர்த்து இந்த கேன்சர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவர் அதை வளர்த்து வித்து போட்டு he gets the money and help the hospital, children's hospital, ஓமன் ஸ்ட்ரீட் இப்படியே செய்து கொண்டிருக்கிறவர். அப்ப ஒருக்கா இந்த ட்ரக் கம்பெனியாக்கள் வந்தால் எங்களுக்கு இந்த சாய்ஸ் மாதிரி எதுவும் அந்த எதுவும் குடிஸ் மாதிரி அப்படி கொண்டு வந்து வைப்பினம் என்ன. இப்போ நான் பிஸியாக கிளினிக் செய்து கொண்டு வந்தேன். நான் ஜிபி சர்ஜரியில் எனக்கும் கொண்டு வந்து ஏதோ வச்சிருந்திருக்கேன். வச்சா கண்ட நான் வச்சிருந்த பிறகு அவர் இந்த கினிப்பிக்கு வச்சிருக்கிறவர் என்ன செய்தவர் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டே கொடுக்கறதாக நான் வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போட்டேன். பிறகு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், தேங்க்யூ வெரி மச், இட் ஹாஸ் கோன் டு குட் கோஸ். அது நீங்க லைஃபா இருந்தவன்ட்ட கொடுத்தது, இது ஒரு இதா இருந்தது, அது ஒரு சின்ன இதண்டாலும் வே he responded was so nice. அவர் தான் ஒரு குட் கோஸுக்காக கொண்டு வந்து அடுத்த முறை வரைக்கும் சொன்னார், இதுதான் நடந்தது, நான் உங்களை சொல்லாமலே கொண்டு போயிட்டேன் எடுத்துக்கொண்டு போனேன். அவ எனக்கு ஹாப்பி. ஏன்னா அது இட் ஹாஸ் கோன் டு சம் பிளேஸ் டு பி லுக்ட் ஆஃப்டர் பை த பீப்புள் ஹூ ரியலி நீடட் இட். என்னிலும் பார்க்க எங்களுக்கு சும்மா உணர்ந்தாரதானே கிஃப்ட்டுகள், அவங்களுக்கு எந்த இடக்கும் தான் கொடுக்குறது. அது சும்மா ஒரு சின்ன இதுக்காக சொன்னேன்னா, நான் அவங்களோட கதைகள் எப்பொழுதும் நீங்க சொல்லிக்கொண்டு போக எங்க எந்த டிரெக்ஷன்ல போகுதுன்ட்டு ஆனால் அது நல்லா இருந்தது, நல்ல கதை. நீங்க சொல்ற விதமும் இட்ஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா ஒன்று. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சதா மாஸ்டர். ராஜேஷ் சித்தம் நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். ராஜேஷ் பாலா மாஸ்டர், உங்களுடைய டைட்டில பார்த்துட்டு இது என்ன கட்டை பற்றி என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிக்கொண்டுதான் வந்தேன் நான் கேட்கறதுக்கு. ஆனா முதலும் எனக்கு அவ்வளவுக்கு புரியல.
நீங்க சொல்லிக்கொண்டு போக வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த கதை முடியேக்குல வெரி இன்ட்ரெஸ்டிங், மிகவும் அருமையான கதை. எனக்கு நாய், பூனை, மாடு, ஆடு, கோழி குஞ்சுகள் எல்லாத்தோடும் சேர்ந்து வளர்ந்த, சின்னல இருந்து வளர்ந்த நாங்கள். அப்ப எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க இருக்குது. ஆனா இந்த கண்ட்ரியில வந்து எனக்கு இந்த பிள்ளைகளுக்காக பஜரிகாயும் அவை கொஞ்சம் இந்த இன்ஃபென்டைல் அஸ்மா இருந்தது, அதனால ஜிபி சொல்லி போட்டா வேண்டாமன்னு சொல்லி இந்த டாக்ஸ் அண்ட் கேட்ஸ். ஸோ இதுகள் தான் நான் கொடுத்தேன், வேறு ஒன்றும் அவை கொடுத்து வளர்க்கல. they had the bajariga and the fish tank and that's all. So I missed all the வீட்டு இதுகள் எல்லாம் மிஸ் பண்ணா. இன்றைக்கு நீங்க சொன்ன கதைகள் முழுக்க வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. I really appreciate it. Thank you so much. இப்படி 2-3 கதை இருக்கு. எங்க மீன்களுக்கு ஃபியூனரல் வச்ச கதை என்ற வீட்டுல. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து பார்த்தது என்ன நடக்குது. ஹிந்தி ஃபியூனரல், கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு என்ற வீட்டுல ஹிந்தி ஃபியூனரல் நடந்தது. அதை கதையா எந்த பிள்ளைகளும் இப்படித்தான். அந்த பெட்ஸோட அட்டாச்சா போனா ஏதாலும் அந்த பெட்ஸுக்கு நடந்தோன்னா ஆளுங்கள் இருந்து. ஐயோ, 2-3 கதைகள் இருக்கிறேன். இந்த வீட்டு பூனைகளை பற்றி, நாயை பற்றி, இந்த பிள்ளைகளை பற்றி. எனக்கு வேற கற்பனை கதை அதுக்குள்ள இதையும் சேர்த்து போடுவேன். My boys love animal. இப்போ நாய், பூனை, ஹம்ஸ்டர் ஒவ்வொருவரும் சொல்லி வேணும். ஹவாய் ஒன்று கேட்க ஹவுஸ் லேயாண்டு கேட்கணும். யூ ஃபர்கட் அபவுட் தி லேயாண்டு வர பெரியவர். லேயாண்டா அவ அழுறவான், தாங்கள் ஹொலிடேக்கு போனா அவ அழுறவான், அவ இந்த நாய் என்று சொல்லுவார் எனக்கு. அப்படி அதே என் ஃபாதரும் சாப்பிடறதுக்கு முதல் நாய் பூனைக்கு சாப்பாடு வச்சு போட்டுதான் தான் சாப்பிடுவார், மற்றபடி சாப்பிட மாட்டார். 2 நாயல் இருந்தது, அது ஒன்றுக்கு சுப்பன் பேர், மற்றதுக்கு பிலி. recollects all the past. நீங்க இந்த கேட்டின் கதை சொல்ல எனக்கு எல்லாம் பாஸ்ட் முழுக்க வந்தது சொல்றதுக்கு. இந்த கட்டுக்கு நான் வள்ளி என்று சொல்லி மகன் வாலி என்று சொன்னா ஆபீஸ்ல சங்கீதாண்டவர் வேலை செய்தவர். நான் ராமாயணம் வீட்டுல நடக்குது என்று சொன்னேன். 2 பூனைகையை சொல்லி போட்டு என்ற பிள்ளைகள் வாலி என்று வச்சது. வாலி என்று பேரேன்னு வச்சவன் அவன் ராமாயண கதை. அப்படியே அது ஆபீஸ்லயே வந்த கதை போய் அது 2 கிழமை பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இந்த பரிரா என்று பூரியை பற்றி கிடைக்கிறது. நன்றி. இந்த பூனை குறுக்க போனால் அபசகனம் என்று சொல்றது, நான் சொன்னேன் பூனைக்கும் மனுஷன் குறுக்கால வந்துட்டான். இந்த அன்றைக்கு அதுக்கு எலி கிடைக்காது. இந்த மனிதர்கள் நடமாட்டமான இடத்துல எலி வர போற இல்லை தானே. இப்ப நான் சொல்றது பூனைக்கும் என்னப்பா மனுஷன் குறுக்கால போய் எனக்கு துரதிருஷ்டம் நினைக்க போகுதுன்னு சொல்லி. லண்டன் முழுக்க பூனைப்பா. அப்படித்தான். யூஆர் ரைட். லண்டன் முழுக்க பூனை. நான் உங்களோட நேரத்தை எடுக்கையில் நான் பெரிய டேங்க் வச்சிருக்கிறேன் ரெயின்போட்டை கலெக்ட் பண்றதுக்கு. அது ஒருக்கா மூட மறந்து போனேன். அந்த மண்ணாங்கட்டி பூனை பக்கத்து பூனை ஓடி வந்து அதுக்கு விழு செத்து போச்சு, தெரியாது. I don't know who's. என்னன்னா I knock everybody's house, back doors and front doors and everybody. நீங்கள் கட் மிஸ் பண்றீங்களான்னு கடைசியா ஒரு பிள்ளை சொல்லிச்சது, we will take her to the vet. And so we took her to the organized taxi and we took the dead cat because I was so really upset. So Elisa said, I'll come with you. Then நாங்க 2 பேரும் ஒரு ஏசியன் கிழவியும் ஒரு இங்கிலீஷ் பியூட்டியும் போய் 5 மணிக்கு what's the matter? So we want to know whether the cat has a chip. So we want to find the owner. என்னன்னா எங்களுக்கு தெரியல. நாங்க 3 தெருவுக்கு திரிஞ்சு போட்டோம், 2 தெரியல. பார்த்தால் அது ஸ்ட்ரே கேட். டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் செய்து சிப் இருக்காண்டு பார்த்து அப்படி இப்படி நிறைய கதைகள் வரலாம். பூனைகளை பற்றி, நாய்களை பற்றி, மீனை பற்றி. நன்றி. ராதமாச நீங்கள் மீண்டும் சொல்ல வந்து குயிக்கா சொல்றேன்.
எந்த வீட்டுக்கு பின் கார்டனுக்குள்ள நடுவே ஃபாக்ஸ் வாரது, ஃபாக்ஸும் பூனையும். எந்த பூனையும் இல்லை, எந்த ஃபாக்ஸும் இல்லை, மத்தாக்கள் இந்த பூனை ஃபாக்ஸ் நடுவே வாரது. எனக்கு அதை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்க கதெல்லாம் தான் எனக்கு சாப்பிடலாது. அப்ப நான் என்ன செய்வேன்னா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் வைப்பேன். அதுவும் அந்த ஃபாக்ஸண்டா அது சரியான பாவம். என்ன எல்லாரும் ஃபாக்ஸண்டா அடிச்சு திறத்துறது, இல்லாட்டி ஒருத்தரம் விளையாடுறதுல பக்கத்து வீட்டுக்காரனை நாங்கள் பார்த்துத்தான் அதுக்கு சாப்பாடு வைக்கிறதும் வைக்கலாம். என்னென்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நாங்க ஃபாக்ஸை என்கரேஜ் பண்றோம். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் இரவுல கொண்டு போய் சாப்பாடு கொண்டு போய் இந்த கேட்டுக்கு பின்னால் ஒரு ஓடை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நான் சாப்பாடு வச்சுட்டு வந்துடுவேன். என்னென்னா ஃபாக்ஸ் போய் சாப்பிடும். இப்ப கொஞ்ச நாளா எல்லாரும் நல்லா நித்திர கொள்ளினம். என்னென்னா ஃபாக்ஸ் இந்த சத்தம் இல்லை இரவுல. என்னன்னா நான் சாப்பாடு வச்சுட்டேன். அப்ப அது அந்த ஃபாக்ஸ்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அப்ப அதால ஆனா மற்றது வந்து இந்த பூனையும் வந்து அந்த சாப்பிடுற நேரம் எங்க இருந்து வருதோ தெரியாது, சாப்பிடுற நேரம் வந்து பார்த்துக்கொண்டே நிற்கும். அப்ப அதுக்கு சாப்பாடு போடுவோம். அது போடாம எங்களுக்கு சாப்பாடு எனக்கு சாப்பாடு போகாது, அதுக்கு போடாது. அப்படி மற்றது எங்கட சமயத்தின்படி நாங்கள் உண்மையில சாப்பிடக்கு முதல் ஏதாவது ஒரு அனிமல்ஸை ஃபீட் பண்ண வேணும். என்ன அதுதான் அநேகமா எல்லாரும் அந்த காகத்துக்கு சோறு வைக்கிறது அல்லது காலம்புற ஒழும்பி அந்த கிரெயின்ஸை போடுறதெல்லாம் கார்னுக்குள்ள போடுறதெல்லாம் என்னன்னா நாங்க இயற்கையைத்தான் கூட வணங்குறோம். என்ன சூரிய நமஸ்காரம் தொட்டு எல்லாம் செய்யறது நாங்கள் இயற்கையை வணங்குறோம். அப்ப அதுக்கு நாங்கள் வந்து முதல்ல அந்த பேர்ட்ஸ் என்னத்தையாலும் ஃபீட் பண்ணி போட்டுதான் நாங்க சாப்பிடுவோம். அது எனக்கு இந்த சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அந்த தலைக்குள்ள இருக்குது. என்னன்னா ராஜேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் இந்த ஆடு மாடு கோழி அதில் எல்லாத்தோடையும் வளர்ந்த நாங்கள். அப்ப சாப்பிட முதல் மாட்டுக்கு போய் கஞ்சி வைக்கிறது, புண்ணாக்கு வைக்கிறது, வாய்க்கால் போடுறது என்று சொல்லி அதெல்லாம் செய்து போட்டு எல்லாம் வந்து எல்லாம் இதாண்டு போட்டுத்தான் எங்களுடைய அம்மம்மா சாப்பிட போவா. அது வரைக்கும் அங்க வீட்டுல ஒருத்தருக்கும் சாப்பாடு நடக்காது. அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அது எல்லாத்தையும் அதான் இப்ப நீங்கள் சொல்ல எனக்கு அதெல்லாம் பழையபடி நினைவு வந்தது. மற்றது லண்டனில வந்து நிறைய கட்ஸ் இருக்கு, ஆனபடியா தான் கொஞ்சம் எலியல் குறைவு இல்லையா? இல்லாட்டி அங்க எலியலும் கணக்கா ஒரு தொகை எலியல் என்ன. அப்ப அதுவும் ஒன்றுக்கு நல்லது. எனிவே நன்றி ராஜேஷ். நன்றிம்மா.